ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். செந்தில் ரொம்ப புடிவாதமா தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி கோமதி பேச்சையை மீறி கிளம்புறாரு. கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன மீனா, நீயாவது சொல்லி திருத்த கூடாதா? பாண்டியன் உடனே, ஏய் போறவங்கள போக விடு, போய் பட்டு திருந்தி வரட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. கோமதி அழுகிறத பார்த்துட்டு மீனா சொல்றாங்க, அத்தை கவலையே படாதீங்க, உங்க பையன் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வீட்டுக்கு வருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. போக விடாம தடுக்க தான் என்னால முடியல, ஆனா திருப்பி கூட்டிக்கிட்டு வர என்னால முடியும் அத்தை, என்ன நம்புங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு செந்திலோட சேர்ந்து தனி கொடுத்தனும் போறாங்க. மீனா, இந்த மாசம் உனக்கு சம்பளம் வரும்ல, அந்த 10 லட்சம் ரூபாய் அப்பா கொடுத்தத குடு, பர்னிச்சர்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நீதான் மீனா சொன்ன பேச்சு கேட்காம அந்த லோனை போய் க்ளோஸ் பண்ணிட்ட. அந்த பணம் இருந்துச்சுன்னா பர்னிச்சர்லாம் வாங்கி போட்டுக்கலாம். லோனை மாசம் மாசம் உன் சம்பளத்துல கட்டிருக்கலாம்ல. அட போங்கங்க, என் சம்பளம் முழுசா வருதா இல்ல லோன்ல பாதி போகுதான்னு எங்க அப்பா வேற செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அத கேள்வி கேட்டு கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறாரு. உங்க கௌரவத்தை நான் காப்பாத்தணும்லங்க, அதனாலதான் லோனை அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாசம் நகை சீட்டு ஒண்ணு போட்டிருக்கேங்க. நீங்க தனி கொடுத்தன வந்த உடனே புதுசா நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு எங்க அப்பா அம்மாட்ட காமிச்சு நான் பெருமை பேச வேண்டாமா? அதுக்காக தாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க, என் கூட பக்கத்துல வேலை பாக்குறவங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி வாங்கணும்னு நானும் நினைச்சேன். என் சம்பள பணத்துல 3/4 அந்த நகை சீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்றாங்க. செந்தில் நெஞ்சில கை வச்சுக்கிட்டு, என்ன மீனா சொல்ற? ஐயோ, உன் சம்பள பணத்தை வச்சுதான் இந்த மாசம் செலவுகளை எல்லாம் சமாளிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ என்ன நகை சீட்டு போட்டிருக்க? என்ன கேட்காம ஏன் நகை சீட்டு போட்ட? அதை கேன்சல் பண்ண அப்படின்னு செந்தில் கத்துறாரு. என்ன நீங்க, உங்க சம்பளம் தான் வருது இல்ல, அப்புறம் எதுக்கு என் சம்பளத்தை கேக்குறீங்க? மாமா வீட்டுல இருந்தன்னா என் சம்பளத்துல ₹1 கூட எடுக்க விட மாட்டாரு. அப்படியே நீ வச்சுக்கோ மீனா, உன்னோட அக்கௌண்ட்லயே இருக்கட்டும், எனக்கு இது வேண்டான்னு சொல்லிடுவாரு. வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சோன்னு காசு தான் கொடுப்பேன். இப்ப என்னன்னா முழு சம்பளத்தையும் கேக்குறீங்களே, அதுவும் போக என்ன வைக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி சரி, அங்க நடந்த விஷயங்களை பெருமையா பேசாத. இங்கேயும் உன் சம்பளத்தை நான் கேட்கல, நீ நகை சீட்டுக்கே கட்டு அப்படின்னு செந்தில் சொல்லிடுறாரு. ஏங்க, போன மாசம் தான் உங்க சம்பளத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டீங்க டாம் டூம்னு. இந்த மாசம் மளிகை ஜாமான், கரண்ட் பில்லு, அப்புறம் பர்னிச்சர்ஸ், ஃபெஸ்டிவலு, அப்புறம் இதோ கல்யாணம் வருது, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எல்லா செலவும் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க, எவ்வளவு செலவழிக்கணும்னு அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்றாங்க மீனா. செந்தில் உடனே, அதெல்லாம் எனக்கு லிஸ்ட் போட நேரம் இல்ல, நீயே போடு. ஏங்க, லிஸ்ட் எல்லாம் நான் போட்டே வச்சுட்டேன், ரொம்ப ரெடியா இருக்கு. 60,000 ரூபாய் செலவாகுதுங்க. ஏய் மீனா, என்ன சொல்ற? இத கேட்டா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. எனக்கு சம்பளமே 35,000 தான், நீ என்ன 60,000க்கு பட்ஜெட் போட்டிருக்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி, கல்யாணத்துக்கு, பர்த்டேக்கு, அப்புறம் தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட போகாம இருந்துடலாம். ஆனா வீட்டு செலவு, பால், சிலிண்டரு, கரண்ட் பில்லு, இதெல்லாம் சேர்த்தா 40,000 ரூபாய் வருதுங்க. மீனா, நீ கணக்கு தப்பா போட்டுக்கிட்டு இருக்க. நானே கணக்கு போடுறேன். 35,000 ரூபாய்க்குள்ள வர்ற மாதிரி தான் போடணும். அப்படின்னா மாசம் ஒரு புடவை, அப்புறம் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, அதெல்லாம் கிடையாதா? மாமா வீட்டுல இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் மாமாக்கே தெரியாம என்ன ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாங்கி கொடுப்பீங்க. இப்போ நீங்க 35,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, என்ன ஒரு தடவை கூட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ மீனா, அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் ஒப்பிட்டு பேசவே பேசாத. கூட்டிட்டு போறேன், கடன் வாங்கியாவது உன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. மீனா மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. வாடா மாப்பிள வா, நீ என்ன ஆட்டம் ஆடின? உங்க அப்பா எவ்வளவு தூரம் சொன்னாரு, உன்னால சமாளிக்க முடியாதுடா செந்திலு, ஓவர் ஆட்டம் அகலக்கால் வைக்கிறேன்னு. நீ ஆடுற ஆட்டத்தை உனக்கு தெளிவா புரிய வைக்கணும் பாரு. அதுக்காக தான் உங்க கூட தனி கொடுத்த நான் வந்திருக்கேன். அனுபவி, உங்க அப்பா அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, இப்பவும் எவ்வளவு அழகா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியணும்ல. உன் சம்பளம் 10 தான் உனக்கு புரியணும்ல. அதுக்குதான் வா வா, இன்னும் நிறைய டிராமாஸ் இருக்கு பாப்பனி அப்படின்னு மீனா சொல்றாங்க. காலையில செந்தில் தூங்கிட்டு இருக்கும்போது 5 மணிக்கெல்லாம் மீனா உசுப்புறாங்க. என்ன மீனா, 5 மணிதான் ஆகுது, எதுக்கு இப்ப உசுப்புன? ஏங்க, காலையில இட்லி செய்யணும், சட்னி, சாம்பாரு, அப்புறம் மத்தியான சாப்பாடு எல்லாம் சமைக்கணுங்க. இவ்வளவு வேலையும் நான் தனியா செய்ய முடியுமா? சரி, எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வாங்க, காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்க முடியும். நானும் ஆபீஸ் போகணும்ல. ஏய் என்னடி, அந்த வீட்டுல எல்லாம் நான் 7 மணிக்கு தானே எந்திரிப்பேன், இப்ப என்னடி 5 மணிக்கே உசுப்புற? அந்த வீட்டுல சொகுசா இருந்துட்டோம், நீங்க தானே ஆசைப்பட்டு தனி கொடுத்தன வரணும், இங்க வந்தா ஜாலியா இருக்கலாம், கூட்டமே இருக்காது, என்ஜாய் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்ப இந்த வேலைகள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ இவ வேற. செந்தில் ஆபீஸ்ல பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது, ஏங்க சிலிண்டர் வந்துருச்சான், போய் வாங்கி வைங்க வீட்டுல. மீனா, நான் இங்க
வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இந்த நேரம் விட்டுட்டு போக முடியாது. எங்க சிலிண்டர் அப்புறம் திரும்பி போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காதுங்க. அப்புறம் ஒரு வாரம் காத்திருக்கணும். எனக்கு நாளைக்கே காலி ஆயிடும் சிலிண்டர். வேணுங்க சிலிண்டர். இப்ப என்ன பண்றது? நீங்க தாங்க போய் ஆகணும். அத்தை மாமா வீட்டோட இருந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் இல்ல. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஆபீஸ்க்கு வருவோம், திரும்ப வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். இப்ப பாருங்க என்னென்ன வேலை வருதுன்னு. ஏங்க அப்புறம் 3 மணிக்கு கொரியர் வருதாங்க, அதையும் போய் வாங்கி வச்சிருங்க. டைம் ஷெட்யூல் போட்டுக்கங்க. வீட்டுக்கு வேலையும் பார்க்கணும், ஆபீஸ் வேலையும் பார்க்கணும்ல. இதுக்கு தாங்க சொன்னாங்க வீட்டுல யாராவது இருக்கணும்னு சொல்லி. மீனா, நீ என்ன பழி வாங்குறியா? இங்க பாருங்க, இதெல்லாம் பேசாதீங்க. நான் ஒழுங்கா அத்தை மாமா கூட இருக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் தனி கொடுத்தன வரணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ சம்பள பணம் பத்தல, பட்ஜெட் போட முடியல, என்ஜாய் பண்ண முடியல, ஜாலியா இருக்க முடியல. கரண்ட மிச்சம் பண்றதுக்கு 7 மணிக்கெல்லாம் லைட் ஃபேன் எல்லாம் அமர்த்தி போடுறீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பவுடர் அடிக்காத, மேக்கப் பண்ணாதன்னு சொல்றீங்க. அதுல கூட உங்க கஞ்சாம்பட்டித்தனத்தை பண்றீங்க. அத்தை மாமா வீட்டுல இருக்கும்போது எப்படி சென்ட் அடிச்சீங்க? மாமா கூட சொல்லுவாரு, கொசு மருந்து அடிக்கிறவன் வந்துட்டான்னு. உங்களுக்கு மட்டும் சென்ட் அடிக்காம, உங்க ரூமுக்கு மட்டும் சென்ட் அடிக்காம மொத்த வீட்டுக்கும் சென்ட் அடிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? ஐயோ மீனா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. அதுவே சொர்க்கம். நான் அங்கேயே இருந்திருக்கலாம். எங்க அப்பா சொன்ன பேச்ச கேட்டு நான் அங்க இருந்திருக்கலாம். எங்க அப்பா திட்டுறாரு, டார்ச்சர் பண்றாருன்னு நினைச்சு அவ்வளவு கோவப்பட்டேன். இப்பெல்லாம் புரியுது. மளிகை ஜாமான் வாங்க போகணும், காய்கறி வாங்க போகணும், சண்டே ஆனா கறி வாங்க போகணும். ஐயோ, கோழிக்கறி, ஆட்டுக்கறி என்னென்ன விலையில விக்குது. ஆட்டுக்கறி ஒரு வாரத்துக்கு வாங்கினாலே என் மாச பட்ஜெட் பத்தாதே மீனா. பாத்தீங்களா, அத்தை மாமா வீட்டுல இருக்கும்போது நம்ம வாய்க்கு ருசியா வாரத்துல 2 நாள் மட்டன் கறி, நடுவுல சிக்கன் வேற, எவ்வளவு நல்லா சாப்பிட்டோம். இப்ப பாத்தீங்களா, பட்ஜெட் போட்டு ஆட்டுக்கறி வாங்குறதுக்கும் கோழிக்கறி வாங்குறதுக்கும் யோசிக்கிறோம் பாருங்களேன். பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லங்க அப்படின்னு செந்தில ஒண்ணா சொல்லி தலைய பிச்சுக்க வச்சுட்டு செந்தில் ஒரு நாள் கோட்ரஸ்கே வராம பாண்டியன் வீட்டுக்கே போயிடுறாரு. மீனா செந்திலுக்கு போன் பண்றாங்க. ஏங்க என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல? ஆபீஸ்லயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மீனா, அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இப்ப என்ன, நீ கிளம்பி இங்க வா, நாம நைட் இங்கே தங்கிட்டு நாளைக்கு போலாம் அப்படின்னு செந்தில் கூப்பிடுறாரு. மீனாவும் கோட்ரஸ்ல இருந்து பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. மீனா வரும்போதே கோமதி கிட்ட தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டே வராங்க. கோமதி கேக்குறாங்க, என்னப்பா தனி கொடுத்தனம் பண்ணா ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருப்பேன், ஃப்ரீயா இருப்பேன்லாம் சொல்லிட்டு போனேன். இப்ப எப்படி இருக்கு? மா என்னம்மா தனி கொடுத்தனம் பண்றது இவ்வளவு கஷ்டமா? காய்கறி வேணும், மளிகை ஜாமா வேணும், சிலிண்டர் வருது வாங்கு, என்னென்ன பாடுபடுத்துறா. இவளை கட்டிக்கிட்டு நான் அந்த பாடுபடுறேம்மா, இவளோடெல்லாம் தனி கொடுத்தனம் பண்ண முடியாது அப்படின்னு செந்தில் புலம்புறாரு. என்னங்க, நானும் அவ்வளவு கஷ்டப்படுத்துறேன். சமைச்சு சாப்பிடுறதுக்கு காய்கறி மளிகை ஜாமான் தேவையில்லையா? சிலிண்டர் தேவையில்லையா? இதெல்லாம் அத்தியாவசியங்க. இதுக்கு போய் என்னோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. ஏன் கூட குடும்பம் நடத்த முடியலன்றீங்க. செலவு அதிகமாகுது. அதுக்குதான் நான் சொன்னேன் இங்கே இருந்துடலான்னு. சரி மீனா, ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போவோம். ஏன்டா ஒரு வாரம் மட்டும் இங்க இருக்க? மா, வாங்கின சம்பளம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சுமா. 15 நாள்லயே காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரமே கடன் வாங்கி தான் ஓட்டுனேன். இன்னும் ஒரு வாரம் இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும். அடுத்த மாச சம்பளத்தை வச்சு ஓட்ட முடியாதுமா. அப்பா கால்ல கூட விழுகிறேன். இனி மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுல ஏத்துக்குங்க. ரூம் கூட கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு மூலையில நான் படுத்துக்கிறேன். மீனா, நீ என் கூட சேர்ந்து அந்த ஒரு மூலையில இருந்துக்கிருவியா? அவ கூட இருந்துப்பாமா, நான் மூலையில இருந்துக்கிறேன். நீ என்ன குடுக்குறியோ, கஞ்சியோ கூழோ, நான் குடிச்சிட்டு வாய பொத்திக்கிட்டு இங்கே இருக்கேன். என்னால சமாளிக்க முடியலம்மா, சத்தியமா என்னால சமாளிக்க முடியல. நான் தனி கொடுத்தனம் போனது ரொம்ப பெரிய தப்பு தப்பு தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கோமதி கால்லையும் பாண்டியன் கால்லையும் செந்தில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. மீனா சொல்றாங்க, என்ன அத்தை ஓகேவா? சொன்ன மாதிரியே திருப்பி கூட்டிட்டு வந்துட்டனா? அதான் மீனா, என் மருமகன்னா என் மருமக தான். என் பையனை சொல்லி அழகா பக்குவமா திருத்தி கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு கோமதி சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, டேய், குடும்பம் நடத்தி பார்த்தா தாண்டா தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இப்ப தெரியுதா செலவுகளை எவ்வளவு சிக்கனமா பிடிக்கணும்னு? ஆடம்பரமா ஆடுனா கையில காசு நிக்காது. என்ன மாதிரி சொல்றவனை பார்த்தா கடுப்பா தாண்டா இருக்கும். இப்ப கையில காசு இல்லைன்னு காலில் விழுகிற பாத்தியா அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. போ, உன் ரூம் உனக்கு ரெடியா இருக்கு, உன் ரூம்லயே இருக்கலாம், நீ சந்தோஷமா இங்கே இரு அப்படின்னு பாண்டியன் செந்தில வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.